அன்பான தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் இன்றைய விருந்தினர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட்டை பற்றி பேச போகிறோம். சுபராவின் சுபமான ராகங்கள் லண்டனில் கம்மிங் 23rd வந்து நடக்க போகுது. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் அண்ட் கான்சர்ட். இதில் வந்து நம்மளுடைய செல்லக்குட்டி பிளேபேக் சிங்கர் கலந்துக்க போகிறாங்க. அவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோடு எல்லாரும் இருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி இவங்களை பற்றி சொல்லணும்னா ரொம்பவே ஸ்வீட்டான ஒரு பர்சன். இவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும். அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா யார் எங்கே பார்த்தாலும் நம்ம வீட்டு பெண்ணு அப்படின்ற அளவுக்கு அவங்க கிட்ட ஒரு ஸ்மைல் ஆல்வேஸ் இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ரொம்ப ஈஸியாக அவங்கள வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கோம் யாரை பற்றி பேசுகிறோன்னு சொல்லிட்டு. இட்ஸ் another than அனுராதா ஸ்ரீராம் மேம். வணக்கம் மேம். ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்ரடக்ஷனே தேவையில்லை. பப்ளிக் வந்து அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்கள் மேலே வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எங்கே போய் இது ஆல்வேஸ் இந்த ஸ்மைலிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் உங்ககிட்ட. ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு கனெக்டிவிட்டி வந்து ஈஸியாக கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கிறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உங்களுடைய நிறைய சாங்ஸ் பற்றி அதெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம முக்கியமாக மீட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டில் வந்து நீங்கள் பாட போகிறீங்க. ஸோ சுபராஜ் சுபமான ராகங்கள். ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதோடு நம்ம வந்து அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். சுபராவின் சுபமான ராகங்கள் இது வந்து துஷி, தனு மற்றும் அவங்க நண்பர்களுடைய அந்த குழுவினருடைய ஆர்கெஸ்ட்ராவோட March 23rd அன்று லண்டனில் வந்து ஹாலிடே இன் எல்ஸ்ட்ரீல நடைபெற இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா சுபரா என்பது ஒரு நிறுவனம். கடந்த 4 வருஷத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட 1000 கிளைண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது. ஒரு குறுகிய காலத்தில் இவ்வளோ ஒரு மக்களுடைய நம்பிக்கை பாத்திரமாக விளங்குகிற ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க ஆஃபீஸ் மாத்திரம் இல்லாமல் அவங்க பல கலை நிகழ்ச்சிகள்லையும் சமூகம் சார்ந்த பல நிகழ்ச்சிகள்லையும் அவங்க பங்கேற்றிருக்காங்க. அவங்களுடைய 2 டாக்குமெண்ட்ரி சீரீஸ் கூட ரொம்ப பிரபலமாக இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நான். ஸோ அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தினர் அவங்களுடைய கிளைண்ட்ஸுக்காக முழுக்க அவங்களுக்காக ஒரு செலிப்ரேஷன் முதல் முறையாக ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் நான் தான் பிள்ளையார் சொல்லி போடுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்டு இப்போ உள்நாட்டு கலைஞர்கள், அதாவது இங்கேருந்து போய் அங்கே செட்டிலான பல தமிழர்கள், ஸ்ரீலங்காலேருந்து வந்த தமிழர்கள், நம்மளுடைய சகோதரர்கள் அங்கே இருந்து அவங்க ஒரு கலை நிகழ்ச்சி, ஒரு கலை ஆர்கெஸ்ட்ரா வச்சு ரொம்ப கஷ்டம். ஏன்னா பல வேலைகளுக்கு நடுவில் இதையும் அவங்க வந்து செய்கிறாங்கன்னா அது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம். அவங்களோட சேர்ந்து உள்நாட்டு கலைஞர்களோடு நம்மளும் போய் இணைஞ்சு பாடுறோம்னு நினைக்கும்போது ஐம் வெரி எக்ஸைட்டட். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நிறைய இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டிக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி யாராவது ஒரு புது முயற்சி பண்ணுறாங்கன்னா அதில் டெஃபினட்டாக வந்து உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய பார்ட் அதில் வந்து இருக்குன்றதுல எந்த டவுட்டுமே இல்லை. அண்ட் டெஃபினெட்லி இந்த ஸ்டேஜும் வந்துட்டு உங்களால் இன்னும் அழகாக ஆக போகுது அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. ஐ ஹோப் ஸோ பை காட்ஸ் கிரேஸ். டெஃபினெட்லி அந்த மேடையை வந்து பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறோம். அண்ட் நிறைய மேடை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுலேருந்து இந்த மேடை வந்து எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் நினைக்கிறீங்க? இந்த மேடையில் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ப்ரெசென்ட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துஷி அண்ட் தனு வந்து 2 பேருமே விமன். இட்ஸ் a lot of women power. ஃபீல்ஸ் குட். ஒரு ஆர்கெஸ்ட்ரா வந்து ஒரு அதை நிறுவும் மெயின் பீப்புள் வந்து விமன். அது மாத்திரம் இல்லை, அங்கே எல்லாமே உள்ளூர் கலைஞர்கள் தான் பாட போகிறாங்க. இப்போ இங்கே பல கலை நிகழ்ச்சிகளில் நம்ம பங்கேற்றிருக்கோம். நிறைய ரியாலிட்டி ஷோஸில் நம்ம ஒரு நடுவராக நம்ம பணி புரிந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது லோக்கலாக இருக்கிற டேலண்ட்ஸோடு சேர்ந்து பாடுறதுன்றது இட்ஸ் another எக்ஸ்பீரியன்ஸ். இட் இஸ் நாட் தட் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். பிகாஸ் நிறைய பேருக்கு அந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லாததுனால நல்லா பாடுறவங்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஸோ அவங்கள சந்திக்க போவதும் அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து பாட போகிறதும் வந்து இட்ஸ் மேட்டர் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் ஃபார் மீ ஆல்சோ. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெட்டிகுலஸாக என்ன லிஸ்ட்டு போடலான்னு நான் கேட்டபோது, அஃப்கோர்ஸ் நம்ம தியாகராஜ பாகவத காலத்துலேருந்து இப்போ உள்ள சமீபத்தில் சொடக்கு போடுது இல்லை எந்த பாட்டு சொன்னாலும் நம்ம வந்து எல்லா பாட்டும் தெரியும். கண்ணான கண்ணே எந்த பாட்டும் நமக்கு எல்லா பாட்டும் பிடிக்கும். அதனால என்ன போடலாம் லிஸ்ட் அப்படின்ற போது நான் சொன்னேன், நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள் நம்ம போடலாம் அப்படின்னு. அப்போது ரொம்ப அவங்களும் யோஜனை பண்ணி மக்களுக்கு என்ன, அதாவது அந்த பழைய காலத்து பாட்டும் வேணும், புது பாட்டும் வேணும், டப்பாங்குத்தும் வேணும், மெலடியும் வேணும், இந்த மாதிரி ரொம்ப யோஜனை பண்ணி ரொம்ப அழகாக ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அது எனக்கே ரொம்ப பிடிச்ச லிஸ்ட்டு. அதனால அது மக்களுக்கு டெஃபினட்டாக அது விரும்புவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ இதெல்லாம் கேட்க எங்களுக்கு வந்துட்டு எப்போ அந்த மேடையை வந்து பார்ப்போம் அப்படின்ற ஆர்வம் தான் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். உங்களுக்கும் அண்ட் என்டையர் டீமுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் மேம். அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு அனுராதா மேம் பற்றி நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே நிறைய விஷயம் தெரிஞ்சது தான். பட் ஆனால் எங்களுக்கு தெரியாதது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு சில விஷயம்லாம் இருக்கும். அனுராதா அப்படின்றவங்க யார் உங்களை பொறுத்த வரைக்கும்? அனுராதாங்கிறவங்க யார்? ரொம்ப கஷ்டமான கொஸ்டின் இது. வந்து ரமண மகரிஷி வந்து நான் யார் விசாரம் பண்ண சொல்கிற மாதிரி
இதுதான் நான் நினைக்கிறவன் யாருன்னு கேட்குறாரு மாதிரி. அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம்தான். பட் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம்னா இந்த பாடக்கூடிய அந்த திறமை, ஒரு அழகான அந்த எதை நினைச்சாலும் அதை கொடுக்கக்கூடிய ஒரு குரல் வளம். ஸோ ஒரு பாடகின்னு சொல்றதுல ரொம்ப பெருமை. நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு பெரிய பாடகியாக இருந்திருக்காங்க. அஃப்கோர்ஸ் பிறந்தப்புறம் அவங்க அவ்வளோ பாடாததுனால நிறைய பேருக்கு எனக்கே தெரியாது எங்கள் அம்மா பாடியிருக்காங்க சினிமாலன்னு. அது ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம். இல்லை, வளர்ந்து வந்தப்புறம் அப்போ நிறைய பேர் சொன்னாங்க. தமிழில் வந்து கந்தன் கருணை பிக்சரில் வந்து ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தான் அழகனிவன் முருகனும் இனிய பெயர் கொண்டான் அந்த பாட்டு பாடியிருக்காங்க. அப்புறம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம். இந்த மாதிரி பல தமிழில் மாத்திரம் இல்லை, மலையாளம், தெலுங்கு, கன்னடாவில் பல பிரபலமான பாடல்கள் பாடியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சமீபத்தில் நான் வந்து மலையாளத்தில் அவங்க பாடின பிரபலமான பாடல்கள் வச்சு கமனியம்னு சொல்லி ஒரு மெட்லி. எங்கள் அம்மா இந்த வருஷம் வந்து 74th இயர்க்குள்ளே நுழையிறாங்க, அடுத்த வருஷம் 75. ஸோ அதனால ஒரு ட்ரிபியூட் மாதிரி ஆஸ் அ உமன், நம்ம இப்போ உமன்ஸ் ரைட்டை பற்றி, ஃபெமினிசம் பற்றி நிறைய பேசுகிறோம். நிறைய பேர் வந்து நம்ம அம்மா அப்பா நமக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா அம்மா அப்பாவுக்கும் இது உண்மையான ஒரு வாக்கு தான். குழந்தைகளுக்காக தன்னுடைய நலனை சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுன்றது அட்லீஸ்ட் என்னோட ஜென்ரேஷன் வரைக்கும் அது டெஃபினெட்லாக உண்மை. நாங்களும் ட்ரை பண்ணுறோம். பட் ஒரு குழந்தைக்காக தன்னுடைய கரியரே சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அதோட பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சவங்க நம்மளுடைய பெற்றோர்கள். ஸோ இந்த காலத்தில் என்ன ஆகுதுன்னா, வளர்ந்து வந்தப்புறம் நம்ம குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு தான் அம்மா அப்பான்ற ரேஞ்சில் தான் நிறைய பேர் லிவ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய அப்பாவுடைய நிறைவேறாத எத்தனையோ ஆசைகள் இருந்திருக்கலாம் நம்ம வளர்கிற காலத்தில். அட்லீஸ்ட் நம்ம வளர்ந்து நம்ம வந்து செட்டில் ஆனப்புறமாவது நம்ம அம்மா அப்பாவுடைய ஆசைகளை நம்ம நிறைவேற்ற ட்ரை பண்ணலாமே. சம் ஆஃப் தெம் மே பி டூ லேட். பட் இப்போ வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று படிக்கணும், இல்லை பாடணும், இல்லை இங்கே போய் ஏதாவது வேலை பண்ணணும்னா இப்போ இட்ஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட் டு டூ எனி திங் இல்லையா? ஸோ ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு இப்போ எங்கள் அம்மாவை நான் நிறைய பாடுன்னு சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக இன்ஃபேக்ட் அவங்க வந்து என்னுடைய ஒரு ரியாலிட்டி ஷோவில் கூட பங்கேற்று நிறைய பேர் ஃபெலிசிட்டேட் பண்ணாங்க. எஸ். ஸோ ஐ திங்க் I am a singer, but I am more a mother, and I think more a human being. சூப்பர். அண்ட் எஸ், நீங்கள் வந்து சொன்னீங்க 1.5 வயசில் வந்து பாட ஆரம்பிச்சிட்டேன்ட்டு. 1.5 வயசில் குழந்தைங்க பேசுகிறதே வந்து கஷ்டம், தெளிவாக நீங்கள் வந்து அப்போவே பாட ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அண்ட் உங்களுடைய சினிமா ஜேர்னி அப்படின்றது 10 இயர்ஸில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. No, I started only when I was 24. ஓகே. பட் ஆனால் அந்த சிங்கிங் இது நான் வந்து பாட்டு கற்றுக்க ஆரம்பிச்சது 12 வயசில் கர்நாடக இசை கச்சேரிகள் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். ஹிந்துஸ்தானி கிளாசிக்கலும் கற்றுக்கிட்டதுனால 2 கிளாசிக்கலும் பாடுவேன். நான் எல்லா சபாஸ்லையும் கச்சேரி பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் ஆஃப்டர் வெட்டிங் நானும் என்னுடைய கணவர் ஸ்ரீராம் பரசுராம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜுகல்பந்தி கச்சேரிகள் கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டிங்கான பேரண்ட்ஸ் கிடைக்கிறது ஒரு பெரிய பிளஸ்ஸிங் அப்படின்னா, அதே மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஆஃப்டர் மேரேஜும் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது இன்னொரு பெரிய கிஃப்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரியான கிஃப்ட் வந்து உங்களுக்கு ஹஸ்பண்ட் ரூபத்தில் சப்போர்ட் மாத்திரம் இல்லை. இப்போ ஒரு கலைஞருக்கே வந்து உங்களுக்கு எதாவது ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதை ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு அது எவ்வளோ டீப்பாக பிடிக்கிறதோ அந்த டெப்த்தை புரிஞ்சிக்க முடிஞ்சால் அந்த ஷேரிங்கில் தான் நம்மளோட இன்னும் பன்மடங்கு சந்தோஷம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஷார்ட் வைக்கிறாங்க கேமரானா அந்த ஆங்கிள் ஃப்ரேமிங் எப்படி பண்ணுறாங்க, என்ன க்ளோஸ்அப் வச்சுருக்காங்களா, எங்கே அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இது வச்சுருக்காங்களா, எப்படி அதோட இன்டெப்த் வந்து நமக்கு தெரியும், நம்ம அதான் பண்ணிகிட்ருக்கோம். பட் அது இன்னொருத்தருக்கு அதே மாதிரி புரியணுன்றது கிடையாது. பட் அவங்களுக்கும் அந்த மாதிரி புரிஞ்சதுன்னா போயிடும். அது இன்னொருத்தரோடய சேர்ந்து நம்ம பங்கு போடுறது தான் நம்ம லைஃப்லேயே அது இன்னும் அழகு. நம்மளா அனுபவிக்கிறது அழகு கிடையாது. அந்த அழகு எப்பவுமே நம்ம இன்னொருத்தரோட நம்ம எனி சந்தோஷம் அதை இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கிட்டா தான் அது இன்னும் அழகு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையை பகிர்ந்துக்கிறதுக்கு இப்படி ஒரு அழகான மனிதர் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கேன். எஸ், உங்களுடைய லைவ் அண்ட் கான்சர்ட் இதை பற்றி பேசியிருக்கிறீங்க. பட் ஆனால் உங்களை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான இப்படி கண்ணை மூடிட்டு கேட்டோன்னா உங்களுடைய வாய்ஸஸ் ஒரு சாங்குக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வந்து கொடுக்கும். அந்த கதையினுடைய கதாபாத்திரத்தை அந்த இடத்துல பாட்டு வரும்போது உங்கள் வாய்ஸில் கேட்கும்போது அவ்வளோ அழகாக பிரதிபலிக்கும். ஸோ உங்களுடைய சினிமா சாங்ஸில் உங்களுக்கு ஃபேவரட்டான சாங்னா எந்த சாங் சொல்லுவீங்க? ஃபேவரட் அப்படின்னு இல்லை, மக்களுக்கு ஃபேவரட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பென்ற மழையிலே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அப்புறம் கருப்பு தான் அஃப்கோர்ஸ். பட் ஒவ்வொரு பாட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை தான், அழகான குழந்தை. மெலடின்றது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு மெலடி சாங் பாடணும், இந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டு கிடைக்கணும். பட் ஒரு டப்பாங்குத்து பாட்டுலையோ ஒரு கானா பாட்டுலேயோ
இல்லை ஒரு சேட் சாங்லையோ, எல்லாத்துக்கும் வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதையை கன்சீவ் பண்ணி அதில் ஒரு கேரக்டரை கன்சீவ் பண்ணி அவர் அதை குழந்தை மாதிரி பாதுகாத்து ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்து ஒரு பாட்டுக்கு அதுக்கு ஒரு பாடலாசிரியர் அந்த சுச்சுவேஷனுக்கு வரிகள் எழுதி அதுக்கு எப்படி அந்த வரிகளை எப்படி நம்ம கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதுன்னு ஒரு இசையமைப்பாளர் அதுக்குன்னு ஒரு ஸ்வரங்களை போட்டு இவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி நமக்கு ஒரு பாட்டை கொடுக்குறாங்க. அது சாமானியமான காரியம் இல்லை. அதனால் அது வந்து நம்ம அந்த பாட்டு கேட்கும்போது அந்த டைரக்டர் பாவம் அந்த பாட்டோட அந்த கதையோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அந்த பாவம் அந்த படம் வர வரைக்கும். அப்போ அந்த பாட்டுக்கு நம்ம வந்து உயிர் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த டைரக்டரும் மியூசிக் டைரக்டருடைய அந்த தாட் ப்ராசஸ் நம்ம வந்து அதை வந்து நம்ம உள் வாங்கி அது பாடணும். அதனால் ஒவ்வொரு பாட்டுமே ரொம்ப அழகான பாட்டு. எனக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி போடும் பிடிக்கும். இல்லை ஏண்டி சூடாமணி காதல் வலிய பார்த்ததுண்டோடி அப்படியே ஒப்பாரி வைக்கிற பாட்டு, அதுக்குன்னு ஒரு எல்லாத்துக்கும் தனித்திறமை வேணும். அந்த மாதிரி வாய்ஸை கொடுக்கறதுக்கு, அந்த மாதிரி கேரக்டரை ஃபீல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சாங்குமே சேலஞ்சிங். இது எதுவுமே சிம்பிள்னு கிடையாது. நம்ம இன்னொரு படைப்பாளியை நம்ம மதித்தோம்னா அப்போ ஒவ்வொரு பாட்டுமே பெரிய பாட்டு தான், எதுவுமே சின்ன பாட்டு கிடையாது. இன்னும் தொடர்ந்து நம்ம வந்து அனுராதா மேம் கிட்ட அவங்களுடைய பாடல்கள் பற்றி, அவங்களுடைய கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, இதை பற்றிலாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சுபராவின் சுபமான ராகங்கள் நிகழ்ச்சி பற்றி நிறைய விஷயம் பேசலாம். வாங்க. ஸோ நீங்கள் வந்து லெஜெண்ட்ரி மியூசிஷியன்ஸ், அப்புறம் மியூசிக் டைரக்டர்ஸ், லிரிசிஸ்ட் இவங்களோடலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு ஃபீல் வந்திருக்கும்ல, ஒரு படப்படப்பு. ஸோ ரஹ்மான் சாரை பார்க்கும்போது என்ன ஃபீல் வந்தது உங்களுக்கு? அப்போது நம்ம வந்து அவங்க முன்னாடியே வந்து பாடும்போது அந்த ஃபீல், அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் ரீகேப் பண்ணி கூட்டிகிட்டு போகிற மாதிரி தான். ரீகேப் நான் வந்து ரொம்ப சீரியஸ் கிளாசிக்கல் மியூசிஷியனாக தான் இருந்தேன். சினிமா பாட்டு பாடுவேன்னு நான் கண்ணோடு கூட நினச்சி பார்த்ததில்லை. ஆனால் எனக்கு ராஜா சார் பைத்தியம், பயங்கர பைத்தியம். ஏதாவது வீட்டில் ஒரு ஃபிலிம் கேசட் நாங்கள் வாங்கினது கிடையாது. பட் ராஜா சார் பாட்டு எல்லாம் எனக்கு மனப்பாடமாக தெரியும். அது எப்படின்னு எனக்கு தெரியாது, எல்லாம் தெரியும். எந்த பாட்டு கேட்டாலும் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு பல்லவி அனுப்பள்ளி பாடிடுவேன். படம் பார்க்கும்போது அந்த நாங்கள் படிக்கிற காலத்தில் அந்த சித்திரஹார் ஒளியும் ஒரு வென்ஸ்டே ஒரு ஃப்ரைடே அப்புறம் சாட்டர்டே ஒரு தமிழ் படம் ஒரு ஏதோ அப்படிதான். அந்த படத்தை பார்க்கும்போது அந்த பாட்டு பிடிச்சதுன்னா அப்படியே ஒரு 300% ஃபோக்கஸு. அந்த பல்லவி ஃபஸ்ட்டு கேட்கும்போது பாட்டு பிடிச்சதுன்னா சரணத்தை மனப்பாடம் பண்ணிவிடுவேன். அப்புறம் திருப்பி பல்லவி பாடும்போது பல்லவி மனப்பாடம் பண்ணிடுவேன். அப்படி ஒரு பைத்தியம். இந்த காலத்தில் எல்லாம் டச் ஆஃப் த பட்டனில் எல்லாம் கிடைக்குதா, அதனால தான் மூளையே வேலை பண்ண மாட்டேங்குது. கிடைக்காதுன்னு இருந்தால் தான் நமக்கு எப்போவுமே அதோடைய வேல்யூ எப்போவுமே தெரியும். மியூசிக் டைரக்டர்ஸ்னு பார்க்கும்போது நான் ஒரு ஆக்சிடெண்ட் தான். நான் வந்து யூஎஸில் படிச்சுட்டு வந்தபோது ஸ்ரீதர்னு ஒரு ரெக்கார்டிங் இன்ஜினியர் தான் ரஹ்மான் சாருக்கு அப்போ பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இஸ் நோ மோர். அவர் தான் என்னுடைய சிடியை கொண்டு போய் அந்த மியூசிக் டைரக்டர் மகேஷ் வந்து என்னோடய சிடியை நிறையா ஏதோ பாட்டெலாம் பாடி வச்சுருந்தேன். அதை ஃபார்வர்ட் பண்ணி ரஹ்மான் சார் வந்து ரீரெக்கார்டிங் பாம்பேக்கு பாடுறதுக்காக கூப்பிட்டாரு. அப்போ அப்படி ஆரம்பித்தது தான். அது ரொம்ப நம்ம சீரியஸாக பிளேபேக் சிங்கர் ஆகணும் எல்லாம் இல்லை. உங்களே ஆசை எனக்கு என்ன இருந்ததுன்னா ராஜா சார்கிட்ட ஒரு பாட்டு பாடி அவர் வந்து வெரி குட் சொல்லணும்னு ஒரு ஆசை. அதுக்காக தான் சினிமாவில் பாடணும் தவிர சினிமா பிளேபேக் சிங்கர் ஆகணும்லாம் ஆசை கிடையாது நமக்கு. அப்போ ஆனால் இன்னும் டெஸ்டினி அது ரஹ்மான் சார்கிட்ட தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரஹ்மான் சார் என்னென்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, ஏன்னா அந்த ரொம்ப மரியாதை ஆர்டிஸ்ட்னா. நம்ம வந்து இதுதான் கரெக்டு இதுதான் தப்பு அவருக்கு தெரியும். முதல்ல நம்ம 4 ரூமுக்கு நடுவில் வரும், நமக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும்னு. அவர் வந்து நீங்கள் பாடுங்கம்மா பாடுங்க. நம்ம கேஷுவலாக ப்ராக்டிஸ் பண்ணுறச்சு டென்ஷன் இருக்காது. டேக் அப்படின்னா டக்குன்னு அப்படியே எல்லாம் பிளாக் ஆகும். அதனால் அவர் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு டேக் எல்லாத்தையும் எடுத்துருவார் அவர். அதுக்கப்புறம் சும்மா நம்ம ஃபீல் பண்ணுறதுக்காக ஒரு டேக் எடுப்பார். அதனால ஒரு எப்படி நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை தட்டி கொடுத்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வருவாங்களோ அந்த மாதிரி அங்கே ஆரம்பித்தது வந்து ரொம்ப சௌரியமாக இருந்தது எனக்கு. என்ன இல்லாட்டா அதுக்கப்புறம் மற்ற ரெக்கார்டிங் போகும்போது அங்கே நம்ம வந்து பாடுற ரூமில் இருப்போம். அங்கே வந்து நம்ம காண்டாமிருகம் ஜூவில் இருக்க மாதிரி இருக்கும். நான் என்னென்னும் அப்படி 40 பேர் இருப்பாங்க அங்கே அந்த கன்சோல் ரூமில். எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. வேறு நமக்கு அப்படியே இங்கே வரதும் ஒன்றும் வராது. அப்புறம் சப்த நாடியும் அடங்கி போயிடும். அந்த மாதிரி காலகட்டத்தில் யாரும் டைரக்டரே உள்ள விட மாட்டார் ரஹ்மான் சார். அதனால் ரொம்ப சௌரியமாக நமக்கு எப்படி வருதோ அதனால் நம்மளோட பெஸ்ட்டை அவர் ஷோகேஸ் பண்ணி நமக்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கை வைக்கணும். யாராவது நம்ம சொல்லணும். அப்போ தான் இப்போ எங்கள் அம்மாவே பாருங்கள், நான் வந்து சொல்கிறேன் கேரளாவில் இவன் பாட்டு எத்தனை பேர் நம்புகிறாங்கன்னா யாரும் சொல்லலை எங்கள் அம்மாவுக்கு. அந்த காலகட்டத்தில் இங்கே தான் எல்லா பாட்டும் ரெக்கார்ட் பண்ணாங்க.
கேரளாவுக்கு அப்புறம் எங்கள் அம்மா போவே இல்லை. இந்த பாடல்கள் எல்லாம் இப்போவும் மக்கள் வந்து ஞாபகம் வச்சு பாடுறாங்கன்றதே தெரியாது எங்கள் அம்மாவுக்கு. அந்த மாதிரி நம்மளுடைய திறமை, நம்மளுடைய அந்த ஒரு ஸ்கில்லை வந்து யாராவது எடுத்து சொல்லும் போது தான் நமக்கே அந்த கான்ஃபிடென்ஸ் வருது இல்லையா? டெஃபினெட்லி. அந்த மாதிரி எனக்கு ரஹ்மான் சார் நான் இன்னைக்கு ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் வரத்துக்கு பெரிய காரணமாக இருந்தார். பட் லைஃப்பில் என்னால் மறக்க முடியாதது வித்யாசாகர் அண்ட் தேவா சார் என்னுடைய அண்ட் ஆதித்யன் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில். அண்ட் பரத்வாஜம் அவருடைய ஃபர்ஸ்ட் தெலுங்கு ஃபர்ஸ்ட் கன்னடா நான் தான் பாடினேன். அவருடைய ஃபர்ஸ்ட் அவருக்கு டெபியூ. அவருக்கும் டெபியூ. அது வாஸ் வெரி ஜென்ரஸ் இன் மேக்கிங் மீ சிங். நானும் நியூ தான் அப்போ. வித்யாசாகர் சார் தில்ரூபா அந்த மாதிரி பாட்டெலாம் கொடுத்து ரொம்ப ரொம்ப ஃபெய்த் உண்டு என் மேலே. தேவா சார் மை காட், அவர் தான் காட் ஃபாதர் யூனோ, பிகாஸ் அவங்க ஃபுல் ஃபேமிலி. அதாவது அவர் சொல்லுவார், கலைஞருக்கு வந்து பட்டம் அவசியம் இல்லை. அதான் அவர் சொல்லுவார், படம் கொடுப்பா எனக்கு பட்டம் வேண்டான்னு வரா. அப்போ அந்த அவர் கஷ்டப்பட்ட காலத்தில் அந்த மாதிரி சும்மா ஆகா ஓகன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை, அடுத்த பாட்டு கொடுக்கணும்ல. நம்ம பாட தானே ராகம். அதனால அந்த மாதிரி எவ்வளோ வித்தியாசமான பாடல்கள், நலம் நல்ல மரியாவல், ஒதட்டோர சிவப்பு, அப்புறம் பாப்பு, வானில் காயுதே வெண்ணிலா, நிலவை கொண்டு வா, ஒவ்வொரு பாட்டும் பார்த்தீங்கன்னா மல்லிகை மல்லிகை எல்லாமே தேவா சார். எல்லாமே அதாவது தேவா சார் பேர் எடுத்தா அவருடைய படத்துல பல டைமென்ஷன்ஸ்ல வந்து என்னை பாட வச்சு ஒரு ஃபோக்னா வந்து அதோட எப்படி கொடுக்கணுன்றது வந்து இப்போ ஒரு பெரிய விதத்தில் நான் அவர்கிட்ட தான் படிச்சது. அந்த குடும்பத்துக்கு நான் என்னன்னைக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லமான ஒரு ஜட்ஜாக இருந்திருக்கீங்க ரியாலிட்டி ஷோவில். ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லும் போது ஒரு சில விஷயம்லாம் ஹார்ஷாக இருக்கும், ஹர்ட்டிங்காக ஆகிடும். அந்த கண்டஸ்டன்ட் வெளில வந்ததுக்கப்புறம் இல்லை அவங்க அப்படி சொல்லிட்டாங்க அப்படி ஆனால் இது வரைக்கும் உங்களை மட்டும் ஆல்வேஸ் என்னுடைய செல்ல ஜட்ஜ்னா வந்துட்டு அனுராதா மேம் தான் சொல்லுவேன். அவங்க எப்பவுமே என்னை ஹர்ட் பண்ணதே கிடையாது. அவ்வளவு க்யூட்டாக அவ்வளவு அவங்களுக்கு புரியுற விதமாக நீங்கள் வந்து கன்வே பண்ணியிருக்கீங்க. ஜட்ஜாக இருக்கும்போது சரி, இல்லை வேறு எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகும்போது மற்றவங்க என்ன பண்ணாலும் அது ரொம்ப ஈஸியாக எங்கே வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக யாரை வந்து என்ன கண்டிப்பாக சொல்லுமோ அங்கே சொல்கிறதும், அண்ட் எங்கே வந்து தட்டி கொடுத்து சொல்லுமோ அது வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. அண்ட் அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எப்பவுமே ஒரு ஆக்டர் ஒரு ஆக்ட்ரஸை தான் வந்துட்டு அவங்களுடைய ஸ்டைல் கோஷனுக்காக ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் உங்களுடைய ஸ்டைல் கோஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள், பட் ஆனால் உங்களுடைய அவுட்ஃபிட் ஆகட்டும், உங்களுடைய நீங்கள் எப்படி கேரி பண்ணுறீங்க டோட்டலி டிஃப்ரெண்ட். அண்ட் இதெல்லாம் தாண்டி அனுராதா ஸ்ரீராமன் பக்கத்தில் இருக்கும்போது ஒரு ஷோவை நான் நடத்திட்டு பாடாம க்ளோஸ் பண்ணேன்னா என்னை வந்து எல்லாரும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ எனக்காக மட்டும் இல்லாமல் இங்கே எல்லாருக்கும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வியூவர்ஸ் உங்கள் மேலே இருக்க அவ்வளோ லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன பாட்டு அவங்களுக்காக நீங்கள் பாடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பாடலை நிறைய பாடல்கள் தானே. என்னுடைய பாட்டு கேட்குறீங்களா? உங்கள் பாட்டு நீங்கள் வேணால் 2 சூஸ் சாங் பாடலாம். ஒன்று வந்து உங்கள் சாங் அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு எந்த சாங் பாடணும்னு தோணுதோ அந்த சாங். மேபி வேறு அம்மா சாங் பாடினா கூட எங்களுக்கு ஸோ ஹாப்பி. எனக்கு சமீபத்தில் பிடிச்ச பாடல்கள் நிறைய இந்த கண்ணம்மா பாடல்கள், இமான் சச் பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஏன்னா அந்த இது வரைக்கும் கண்ணம்மா கண்ணம்மா அழகு பூஞ்சிலை. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடிட்டீங்க. எங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச உங்களுடைய ஒரு பாட்டு சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும். எனக்கு நீங்கள் தான் உங்களுக்கு தான் பிடிச்சதுன்னு சொல்லணும். நீங்கள் அன்பென்ற மழையிலே ஷுவர் கோர்ஸ். அன்பென்ற மழையிலே கிளங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே, வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே, விண்மீன்கள் கண் பார்க்க சூரியன் தோன்றுமா புகழ் மைந்தன் தோன்றினானே, கண்ணீரின் காயத்தை செந்நீரில் ஆற்றவே சிசுபாலன் தோன்றினானே, அன்பென்ற மழையிலே கிளங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே, போர் கொண்ட பூமியில் பூக்காடு காடவே புகழ் மைந்தன் தோன்றினானே.
இந்த கூஸ் பம்ப்ஸ் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மேம். ஸோ அது அந்த மூமெண்ட் வந்து டெஃபினெட்லி பக்கத்துல நேரடியாக நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு என்னால் கிள்ளி பார்த்தெல்லாம் நம்புற அளவுக்கு இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் கேட்ட உடனே பாடுறதுக்காக. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யூர் பேஷன்ஸ். ரொம்ப அழகாக எங்களுக்காக ரொம்ப அருமையான உங்களுடைய லைஃப் அப்படியே கொஞ்சம் ரீகேப் பண்ணி உங்களோட நிறைய விஷயம் வந்து பேசணும், நிறைய விஷயம் நம்மளுடைய வியூஸ்க்காக நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுபமான ராகங்கள் இந்த நிகழ்ச்சியை வந்து பார்க்கறதுக்காக நிறைய வியூஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? என்ன பெருமையாக இருக்குன்னா சுபரா வந்து ஒரு 4-year-old நிறுவனம் தான். அவங்க ஐ திங்க் தே ப்ரொவைட் யூட்டிலிட்டி சர்வீசஸ், பிளாக் மேனேஜ்மெண்ட், ரெக்ரூட்மெண்ட், ஃபினான்ஸ். ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே மக்களுடைய ஒரு ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணணுன்னா அது ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் ஒரு அழகான கலை நிகழ்ச்சியை முதல் முறையாக அவங்களுடைய நிறுவனத்தினருக்காக, கிளைண்ட்ஸுக்காக முழுக்க அவங்க அமைச்சிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில் துஷி அண்ட் தனு அவங்க வந்து உள்நாட்டு கலைஞர்கள், அவங்களுடைய அந்த என்டையர் ஆர்கெஸ்ட்ராவோட நம்ம பாட போகிறோம். அண்ட் March 23rd அட் ஹாலிடே இன் எல்ஸ்ட்ரி. ஸோ கட்டாயமாக இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ திங்க் ஐம் கம்மிங் டு லண்டன் ஃபார் ஃபுல் ஃப்ளெஜ்ட் கான்சர்ட். ஐ திங்க் ஒரு 2 yearsக்கு முன்னாடி ஒரு ரியாலிட்டி ஷோக்காக நடுவராகவும் அந்த பசங்களோட பாடுறதுக்காகவும் வந்திருந்தேன். பட் திஸ் இஸ் அ ஃபுல் ஷோ அண்ட் ஐ லுக் ஃபார்வர்ட் டு இட். மக்கள் எக்ஸைட்டடாக இருக்காங்களோ இல்லையோ, எப்போவுமே பாடணுன்னா ஐ எம் ஆல்வேஸ் எக்ஸைட்டட். ஸோ ஐ வில் ட்ரை அண்ட் டூ மை பெஸ்ட் பை காட்ஸ் கிரேஸ். சுபராவின் சுபமான ராகங்கள் ஒரு வெற்றிகரமான நிகழ்ச்சியாக அமையும் என்பது என்னுடைய உள்ளுணர்வு. தேங்க்யூ ஸோ மச். டெஃபினெட்லி மக்கள் எல்லாரும் உங்களை அந்த லைவ் கான்சர்ட்டில் அந்த ஸ்டேஜில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் யூ வண்டர்ஃபுல் டைம் எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கும் என்டையர் டீம் ஆஃப் சுபமான ராகங்களுக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் உங்களுடைய அனுராதா மேமை ரொம்ப செல்ல குட்டியாக ரொம்ப ஸ்வீட்டாக எங்களோட பேசினதுக்கு ரொம்ப நன்றிகள். தேங்க்ஸ் சௌமியா, ரைட்? எஸ், தேங்க்யூ ஸோ மச். தி கொஸ்டின்ஸ் ஆல்சோ நீங்கள் கேட்ட கேள்விகள், ஏன்னா நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. பட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். என்ன சம்டைம்ஸ் சில விஷயங்களை நம்ம திருப்பி எடுத்து சொல்லும்போது நமக்கே சொல்லிக்கிற மாதிரி தான், அவங்களுக்கு சொல்கிறது இல்லை. நல்ல விஷயங்களை நமக்கே எடுத்து திருப்பி சொல்லிக்கணும். அதை சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. சுபராவின் சுபமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதற்காக நீங்கள் டிக்கெட்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 0203823101. இந்த எண்ணில் நீங்கள் கால் பண்ணி உங்களை டிக்கெட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம்.